சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆபரேஷன் முடிஞ்சுதா? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. உங்க ஃபேமிலி எல்லாம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இருங்க கூப்பிடுறேன். பூர்ணி, அந்த கடவுள் அருளால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுடி. இப்ப கூட டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னாங்கம்மா. பூர்ணி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இதுக்கப்புறமாவது கண்ட மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. அப்படியெல்லாம் பண்ணிதான் இன்னைக்கு நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்கிற, புரியுதா? ஏன் அத்தை, நான் என்ன மருந்து சாப்பிட்டேன்? உடனே என்ன குறை சொல்றீங்க? மா, நீ ஏமா இதெல்லாம் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? எது சொன்னாலும் அவ கேட்க போறதில்ல. எதுக்கு அவகிட்ட போய் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு? ரகு, நீங்களும் என்னென்னமோ சொல்றீங்க. நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டுதான் இப்படி ஆச்சா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏ பூர்ணி, சம்மந்தி அம்மா சொல்றது கரெக்ட் தான். டாக்டரும் அதத்தான் சொல்றாங்க. நீ குழந்தை வேண்டான்னு நிறைய மாத்திரை சாப்பிட்டிருக்கல்ல, அந்த மாத்திரைய சாப்பிட்டதாலதான் இந்த மாதிரி கட்டி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. டாக்டர் சொன்னதான் சம்மந்தி அம்மாவும் சொல்றாங்க. நீ முதல்ல அதை புரிஞ்சுக்க பூர்ணி. சும்மா எதிர்த்து பேசாத. எனக்கு என்ன மாத்திரையா முழுங்கணும்னு ஆசையா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில குழந்தைய பெத்துக்கிட்டா அதை கவனிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் வேணான்னு தள்ளி போட்டேன். காசு பணம்லாம் நிறைய கையில இருந்திருந்தா நான் ஏமா வேணான்னு சொல்ல போறேன்? இங்க இருக்கிறவங்கள பாத்துக்கிறதே கஷ்டமா இருக்கு. இதுல குழந்தை வேறையான மாத்திரை சாப்பிட்டேன். அதுல என்னம்மா தப்பு இருக்கு? இப்போ நான் தானே அனுபவிக்கிறேன். அனுபவிச்சுட்டு போறேன், விடுங்க. நீ தான் அனுபவிக்கிறேன்னு சொல்லாத பூரணி. உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா எல்லாரும் இங்க கூட தானே நிக்கிறோம். யாராவது ஒருத்தருக்கு குடும்பத்துல உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அது எல்லாரையும் தானே பாதிக்குது. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கம்மா. அத்தை, நான் உங்க யாரையுமே வர சொல்லலையே. வேலை இருக்கிறவங்க போய்க்கலாம். உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் கொஞ்ச நேரத்துல கிளம்புறேன். ஹே பூர்ணி, என்னடி நீ எதுக்கு எடுத்தாலும் சம்மந்தி அம்மா கிட்ட ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டே இருக்க? நீ கொஞ்சம் பேசாம தான் இரு. இப்பதானே ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கலாம். என்னடி? அத்தை, ஒரு நிமிஷம் கூட வாங்க. கடவுளே, ரொம்ப ரொம்ப நன்றி. பூர்ணிமாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சது. அவ சீக்கிரமா உடம்பு நல்லாகி வீட்டுக்கு வரணும். அதே மாதிரி அவ எப்பவுமே என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கா. அந்த எண்ணம் மாறணும். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிப்பா. என்னங்க மாப்ள, ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க. பூர்ணிமா பக்கத்துல வேற யாரும் இல்ல.
புரியுது அத்தை. ஒன்றும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட தனியாக பேசணும், அதான் கூப்பிட்டேன். அத்தை, பூர்ணிமாவுக்கு டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுங்க. ஆமா மாப்பிள்ள, நானும் அதைத்தான் நினைச்சேன். அங்க வந்து இருக்கிறதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தானா நான் அவளை நல்லா பாத்துக்குவேன். என்ன இருந்தாலும் அம்மா வீடுனா பொண்ணுங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. நானே உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். சீக்கிரமே அவளுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அங்க கொண்டு வந்து விட்டுறேன். இல்லத்த, அவ இப்போதைக்கு அங்க வர வேண்டாம், அங்கே இருக்கட்டும். மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? இல்லத்த, பூர்ணிமாக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் கூட அங்க வர வேண்டாம், உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. மாப்பிள்ள நீங்க சொல்றது எனக்கு புரியல. அங்கேயே வச்சுக்கோங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவ அங்கேயே இருக்கட்டும் அத்த, அதுதான் சரி. நானும் எத்தனை நாள் தான் பொறுத்து பொறுத்து பார்க்கறது. எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், மாத்திரை சாப்பிடாத மாத்திரை சாப்பிடாதன்னு. எல்லாத்தையும் சாப்பிட்டு உடம்ப கெடுத்து வச்சுக்கிட்டு இப்ப பாத்தீங்கல்ல டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கல்ல. குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லட்டாங்க. இதுக்குதான் அன்னைக்கு அவகிட்ட சொன்னேன், என் பேச்சை கேட்காம அவசரத்துக்கு வாழ்றவ நான் எதுக்கு அவ கூட வாழ்ந்துகிட்டு. எனக்கு இனிமே இப்படி இருக்கிறதுல இஷ்டம் இல்ல. இனி உங்க பொண்ணை உங்க வீட்லயே வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு திரும்ப அனுப்பாதீங்க. ஐயோ மாப்பிள்ள, திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? அவளுக்கு உடம்பு சரியில்லாத நேரம், இந்த நேரம் பார்த்து நீங்க இப்படி எல்லாம் சொல்லலாமா? அவங்க அப்பா வேற ஊர்ல இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் தப்பான முடிவு எடுத்துறாதீங்க மாப்பிள்ள. எதுவா இருந்தாலும் அவரும் வந்துடட்டுமே, எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. நான் நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணிருக்கேன். உங்ககிட்ட வேணா இன்னைக்கு பேசுற முடிவா இருக்கலாம், ஆனா கொஞ்ச நாளாவே இதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு, அவ்வளவுதான். அவ அந்த வீட்ல இருந்தா 24 மணி நேரமும் எல்லார் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அவ அந்த வீட்டுக்கு வந்தது செவந்தி அண்ணி கூட சண்டை போடுறதுக்கு வந்த மாதிரி ஆயிப்போச்சு. எப்பவுமே சண்டை போடுற ஒரு ஒய்ஃபை வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு நாள் வாழ முடியும்? என்னோட நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறீங்களா? நீங்க எப்பவுமே உங்க பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருந்ததானே பழகிருக்கீங்க. மாப்பிள்ள இப்படி சொன்னீங்கன்னா எப்படி மாப்பிள்ள? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவளும் இப்ப உடம்பு சரியில்லாம படுத்திருக்கா.